ஆக்டர் அஜித்குமார் சார் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகவே அங்கே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிஞ்சிருக்கிறதாகவும் உடனே அங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அஜித் சாருக்கு என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் அஜித்குமார் சார் 2 நாளைக்கு முன்னாடி சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாரு. ஃபுல் பாடி செக்அப் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேரம் போக போக அவருக்கு மூளை பக்கத்தில் ஒரு கட்டி இருக்கிறதாகவும் அந்த ஒரு கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி அகற்றணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்களாமா. அண்ட் அதன்படி நேற்று அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக அஜித்குமார் சாருக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காகவே கேரளாலேருந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ்லாம் கூட கூட்டி வந்திருந்தாங்க. அஜித்குமார் சாரோட ஒய்ஃப் ஷாலினி அவர்கள் இப்போ அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு மூளையில் கட்டியிருக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு தெரியும் போதே ரசிகர்கள் கொஞ்சம் பதட்டமானாங்க. சோசியல் மீடியா முழுக்கவே கெட் வெல் சூன் அஜித்குமார் சார் அப்படிங்கிற ஹேஷ்டேக் உருவாக்கியிருந்தாங்க. அது பொருளியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சதால தான் எந்த ஒரு ரசிகரும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகலை. ஆனால் போக போக 4 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துச்சு. இப்போ அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு, அதாவது ஐசியூல இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியானதுக்கு அப்புறம் அஜித்குமார் சாரோட அதிதீவிர ஃபேன்ஸ் எல்லாருமே சென்னை அப்போலோவுக்கு போயிருக்காங்க. குறிப்பா கொஞ்ச நேரத்திலேயே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பொதுவாகவே ஹாஸ்பிட்டல் தரப்புல யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்தாங்க அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருப்பாங்க. அதுலயும் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமான அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு ஆபரேஷன், அதுவும் அவர் ஐசியூல இருக்காரு அப்படிங்கும் போது கண்டிப்பா போலீஸ் பாதுகாப்பு சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. கூட்டம் அதிகரிக்க போலீஸ் பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கு. அண்ட் இப்போ அங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிஞ்சிருக்காங்க. தலைக்கு என்னாச்சு, எங்க அஜித்குமார் சார் எப்படி இருக்காரு, அவரோட கண்டிஷன் என்ன சொல்லுங்க அப்படின்னு அங்க கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துக்கிட்ட வந்த போலீஸ்காரங்க அந்த கூட்டத்தை எப்படியாவது கம்மி பண்ணணும், வீட்டுக்கு போக வைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்களாமா. இப்போ வரைக்கும் தெரிய வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா அஜித்குமார் சார் இன்னும் ஒரு நாளைக்கே ஐசியூல தான் இருப்பாரு அப்படின்னும் அதுக்கப்புறம் தான் அவரை நார்மல் வாழ்க்கையை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அங்க ஒரு 2 நாட்கள் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அஜித்குமார் சார் அவரோட ஓன் லைஃபை எப்பவும் போல வாழ ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் தரப்புலேருந்து ஒரு சில நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆனிச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அஜித்குமார் சாருக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. இதற்கு முன்னாடியே அவரோட உடம்புல ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முதுகு தண்டுவடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 14 முறை ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வலிமை படப்பிடிப்பில் இருக்கும் போது அவரோட காலில் அடிபட்டு இருந்துச்சு. அந்த ஒரு படப்பிடிப்பில் அங்கே அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு அங்கே ஒரு மைனர் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அஜித்குமார் சார் ஏகப்பட்ட சர்ஜரிஸை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் டெம்பா வந்து பழைய மாதிரி அதை விட இன்னும் எனர்ஜியாவே ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்படி எத்தனை ஆபரேஷன் பண்ணாலும் அதே வேகத்தோட அதிவேகத்தோட வருவாரோ அதே போல இந்த ஒரு ஆபரேஷன்லேருந்தும் ஸ்பீடி ரெக்கவரி ஆகி மறுபடியும் ஒரு தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் நடிக்கணும் அண்ட் நம்மளை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஆசையாகவுமே இருக்கு. நீங்க அஜித்குமார் சாரோட இந்த ஒரு மேஜர் சர்ஜரியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.